Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லூமியன்ல ஒரு ரியலிஸ்டிக் வீடியோவா அவுட்புட் எடுக்கலாம்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து எப்படி வந்து அனிமேஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் இஸ் நத்திங் பட் இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இந்த பீப்புள் நடக்கிற மாதிரி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பீப்புள்ஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் நடக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பிளேஸ் மோடில் போயிட்டு அந்த பீப்புள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை எடுத்துப்போமே. ஸோ இவங்களை எடுத்துகிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இல்லை இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி இந்த டேரெக்ஷனில் வச்சிடறேன். ஸோ இப்போ இவர் இந்த சைக்கிளும் மூவ் ஆகணும். ஸோ இந்த டேரெக்ஷன் பண்ணணும். கார் வந்து இங்கே மூவ் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்பயும் போல் ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ மோடு போவீங்களா, ஃபோட்டோ மோட் போகாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூவி மோட் போகணும். ஸோ மூவி மோடில் வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து 40 செட் பண்ணுறேன். ஸோ 40 தான் எப்பவுமே வந்து நான் கொடுப்பேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 40 கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வியூ செட் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ செட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே சூப்பர் ஃபைன். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் என்னோட ஸ்க்ரீனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்னாப் ஸ்னாப் ஒரு ஸ்னாப் இது ஒரு ஸ்னாப். ஸோ ஃபைனலாக ஸ்னாப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து என்ன ஆகுது அந்த ஸ்க்ரீன் மட்டும் மூவ் ஆகும். நம்ம இருக்க இதில் வந்து என்ன ஆகும் ஸ்க்ரீன் மட்டும் அப்படியே மூவ் ஆகும். ஆனால் வெஹிக்கிள்ஸோ அந்த ஹியூமன்ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மூவ் ஆக மாட்டாங்க. எதனால அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி நம்ம மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு கேமரா கையில் வச்சுட்டு அப்படியே வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆகுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டம் ஸ்டைலில் போயிட்டு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கொடுத்துட்றேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதை மட்டும் சும்மா ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த ப்ரிவ்யூ. ஸோ இதில் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை வந்து பாருங்கள். சாரி. ஸோ இதை வந்து பார்த்துக்கிறீங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதில் வந்து மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த மூவ் ஆப்ஷன் எடுக்கிறேன். மூவ் ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எடிட் கொடுக்கணும். ஸோ எடிட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எடிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் பாயிண்ட்ஸில் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆளை வந்து நான் என்ன பண்ணுறேன் மூவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருந்து 1 செகண்ட். ஸோ இங்கே இருந்து இவ்வளோ தூரம் மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி காரை இங்கே இருந்து இன்னும் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணால் கொஞ்சம் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ இவ்வளோ தூரம். அதே மாதிரி சைக்கிளையும் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ சைக்கிளும் மூவ் ஆகும், ஹியூமன்ஸும் மூவ் ஆகும், அண்ட் தென் வந்து எனக்கு வெஹிக்கிளும் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து எனக்கு இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு மாஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ மாஸ் மூவ்மெண்ட்டுக்கு என்னென்னா இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸோ இப்போ ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நடக்கிற மாதிரி ஒரு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியாது. இல்லை இவங்களை கூட விடுங்க கன்ஃபியூஸாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். குரூப் ஆஃப் வெஹிக்கிள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வெஹிக்கிள் எடுத்துப்போம். ஸோ வெஹிக்கிள் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4-5 வெஹிக்கிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னால் என்ன பண்ண முடியும் மூவ் கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் இந்த வெஹிக்கிளை என்ன பண்ண முடியும் ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து மூவ் தான் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷனை. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 40 இருக்குது. ஸோ என்னோடய லென்த் வந்து இதில் வந்து ஒரு ஸ்னாப் அடுத்த ஸ்னாப்லேருந்து என்னோடய ஃப்ரேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஸ்னாப் இது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரியலிஸ்டிக் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்னால் சும்மா பார்த்துக்கோங்க. இப்போ போயிட்டு
மூவ் கொடுத்தனாவும் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் மூவ் ஆகும் ரைட்டா. இப்போ இதுலேயே வந்து மாஸ் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த மாஸ் மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி எடிட்குள்ளே போகிறேன். போனக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இங்கே இருந்து என்னோட வெஹிக்கிள் லென்த் வந்து இல்லை மேபி நம்ம கொஞ்சம் சென்டரில் இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ் கொடுத்துட்றேன், வெளியே வந்துடும். மறுபடியும் இங்கே போயிட்டு ஸோ இதோட சென்ட்ரு பொசிஷன் வந்து நான் இவ்வளோ தூரம் இழுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிச்சு வித்து வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எதனால அப்படின்னா, இந்த பிச்சு வித்து எவ்வளோ தூரம் இருக்கோ அப்போ தான் வந்து என்ன ஆகும், என்னால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து கார் ஸ்பீடு வந்து செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் கார் மூவ் ஆகணும் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எனக்கு வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போது வந்து இதோட ஆரோ மார்க் பாருங்கள், இந்த ஆரோவில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த வியூவில் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து பாருங்கள் ஆப்போசிட் வியூவில் போகும், இது வந்து அப் அண்ட் டவுன் ரெண்டு வியூலையும் போகும். ஸோ இதிலே இன்பிட்வீன் ஸ்விட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணோன்னே இப்போ வந்து பாருங்கள் மூவ் ஆகலை. ஏன் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, காருக்கு முன்னாடி இருக்குது. ஸோ எனக்கு காருக்கு பின்னாடி வேணும் ரைட்டா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து பாயிண்ட்டை பிக் பண்ணி பின்னாடி நான் மூவ் பண்ணுறேன். ஸோ பின்னாடி மூவ் பண்ணோன்னே எனக்கு வந்து இப்போ பாருங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ ப்ளே பண்ணுறேன். எனக்கு இந்த கார்ஸ்லாம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது, ரோல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து மாஸ் மூவ்மெண்ட். அட் அ டைத்தில் வந்து எனக்கு எல்லாமே வந்து மூவ் ஆகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, மாஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ இதுதான் வந்து அனிமேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஸோ அண்ட் தென் வந்து இதில் போயிட்டு எனக்கு கார்ஸ் எதுவும் வேணாம். ஸோ டெலிட்டில் போயிட்டு ஸோ காரை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த ரெக்கார்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ரெக்கார்டை இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் ரைட்டா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ரியலிஸ்டிக்கில் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்கை வேணால் நீங்கள் மாற்றிக்கோங்க, ரியல் ஸ்கை எப்படி வரணும்னு எல்லா எஃபெக்ட்ஸும் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோவில் வச்சுருப்பீங்க தெரியுமா, இந்த எஃபெக்ட்ஸே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வேணும்னா இங்கே போயிட்டு எடிட் போங்க, எடிட் போயிட்டு காப்பி எஃபெக்ட், மூவிக்கு வாங்க, இங்கே வந்து எடிட்டு பேஸ்ட் எஃபெக்ட். ஸோ பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா அந்த எஃபெக்ட் எனக்கு வந்து அப்படி இங்கே வரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ கார்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுல, ஒன் செகண்ட், இது இந்த ஒரு கார் மட்டும் இருக்குது. ஸோ இது ஒரு கார் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதிலே வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாத்தையும் மூவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ எனக்கு மழை பெய்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரிஷியன் வந்து ரெயின் வந்து தெரிகிற மாதிரி வைப்போம். ஸோ இப்போது மழை பெய்யுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, ஸோ வெயிலும் அடிக்குது. ஸோ அதனால கீழே மட்டும் ட்ராப்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதிலே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டர் கொடுக்குறேன். ரெண்டர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நான் கரண்ட் ஃப்ரேமு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எஃபிஎஸ் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து 3, 5 கொடுக்கலாம், இங்கே 30, 60 கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் போட்டேன்னா ரொம்ப டைம் ஆகலாம், நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னையோட லூமியான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன டாபிக் பார்க்கலாம்னு வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன சாஃப்ட்வேர் 3ds Max பார்க்கலாமா, இல்லை Vray பார்க்கலாமா, இல்லை Revit பார்க்கலாமான்னு வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.